Hey guys, welcome to Astroplane. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிடில் கிளாஸ் பையனான நான் எப்படி இந்த சூப்பர் பைக் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நானும் மிடில் கிளாஸ் பையன் தான் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து தான் வந்துட்டு இப்போ சூப்பர் பைக் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப பெரிய சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. அதை அடையணுன்றதுக்காக நம்ம என்ன வழியில் போகணுமோ அது போனால் நம்ம நடந்துடும். தட்ஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ். சரி சொல்லியாச்சு. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பர் பைக் வாங்கணும், நான் வந்து ஒரு பெரிய கார் வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் கோன் டேக் அ லாங் டைம். நீங்கள் அது உடனே நடக்கும்னு நினைக்காதீங்க. இட் வில் டேக் அ டைம். நீங்கள் என்ன சேலரியை வச்சு இது வந்து டிப்ரிஷியேட்டிங் ஆசெட். இந்த ஆசெட் வந்து நீங்கள் இப்போ வாங்குறது வந்து நீங்கள் ஒரு 10 lakhs ஒரு சூப்பர் பைக் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அது ஷோரூம் விட்டு வெளியில் எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஆகிடும், 1 கிலோமீட்டர் கூட ஓடாமல். அதே நீங்கள் ஒரு 1 year 2 year ஆச்சு அப்படின்னா வந்து இது 5 lakhs 4 lakhs 3 lakhs இது விலை கம்மியாகிட்டே வரும். அதுவும் இல்லாமல் இதோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதனால் சூப்பர் பைக் எஸ்பெஷலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கொஞ்சம் அதிகம். பட் இட்ஸ் லைக் பேஷன். அந்த பேஷன் அந்த ஒரு பைக் வச்சுருக்கிறப்ப கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எந்த ஒரு ஆசெட்லையும் கிடைக்காதுங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எது வாங்கினாலும் சரி, பைக்ஸில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. தட் ஐ கேன் பி ஷுர். அந்த ஒரு த்ரில், அந்த கிக் வந்து இட்ஸ் அன்பீலபிள். இப்போ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து இந்த பைக் வாங்குறது, எப்படி சேவ் பண்ணுறது, நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் சின்னதாக சேவிங்க, இன்னொரு பக்கம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் தான் வந்து என்னோடய சாய்ஸாக நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் இப்போ சூப்பர் பைக் வாங்கணும், எனக்கு ஒரு 3 years டைம் ஃப்ரேம் இருக்குது, அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணி இதை வாங்கணும். இப்போ உங்களோட மந்த்லி சேலரி வந்து லெட்ஸே ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 30,000 40,000 இருக்குது, மிச்சம் ஒரு 60,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேமிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 7 lakhs சேமிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு 10 lakhs பட்ஜெட் நீங்கள் வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு 2 years ஆகிடும். அந்த 2 yearsல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வீட்டுக்கு அந்த செலவு இந்த செலவு, யாருக்கா ஒருத்தங்களுக்கு கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு லோன், இந்தமாரி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கழிச்சோம் அப்படின்னா வந்து இந்த 2 yearsன்றது நம்மளுக்கு 4 years ஆகும், 6 years ஆகும். பட் அந்த 6 yearsக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், குழந்தை பிறந்துடும், மேரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க நினச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கு முன்னாடியாவது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு வாங்க, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வா சூப்பராக வாங்கலாம் அப்படின்னு வாங்க. பட் குழந்தைன்னு வந்துருச்சு, மேரேஜ்னு ஆகிடுச்சு அப்படின்னா வந்து எதுக்கு இதை போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது வந்து இன்வெஸ்ட் பண்ணால் திரும்ப நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்க போகுது, இது ஒரு வேஸ்ட் இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நிறைய வந்து அப்போசிஷன் இருக்கும். அதையும் மீறி நம்ம வாங்கினாலும் அந்த வாங்கின சந்தோஷத்தை கூட நம்ம ரசிக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நடந்திருக்குல்ல, அந்த அனுபவத்தில் தான் பேசுகிறோம். வாங்கினதுலேருந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சின்னதாக ஒரு மிஸ்ஹாப் நடந்துச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா போதும், உடனே அவ்வளோதான், இதனால தான் போச்சு, இதுதான் கெட்ட நேரம் அப்படி இப்படின்ட்டு அழுத ஆரம்பிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த ஃபினான்ஷியலாக வந்து யாரும் உங்களுக்கு கொஷின் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க, ஃபஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இது வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து யூ செட் சம் பேஸ் ரூல்ஸ். நான் வந்து சம்பாதிக்கிறது, உழைக்கிறது வந்து எனக்கும் சில விஷயம் எனக்கும் கிடைக்கணும், எனக்கும் சில விஷயம் வந்து நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு லைஃப்பில் நடக்கணுன்ட்டு. அப்படி நடக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்து என்னோடய சூப்பர் பைக் அப்படின்றது வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. தட் பீப்புள் வந்து நீ சும்மா ஒரு ஹாபிக்காக நீ ஒரு வாங்குற, நீ சும்மா விளையாட்டுத்தனமாக செலவு பண்ணுறன்றதுக்கு பதிலாக நீ பேஷனுக்காக பண்ணுற அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஷின் பண்ணுறதுக்கு குறுக்கால வரதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து சூப்பர் பைக் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு, அது வந்து என்னோடய பேஷன், அதை நான் வச்சுருக்கணும், அதை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை நீங்கள் வந்து சும்மா ஒரு ஆசை மாதிரி வந்து நீங்களே வந்து உங்களோட கனவை வந்து சிறுமைப்படுத்தி காட்டாதீங்க, ஒரு சில்லியாக காட்டாதீங்க. அப்போ தான் வந்து எல்லோரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கும் பைக் பிடிக்கும், நான் இந்த பைக் பார்க்குற பைக்லாம் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் இந்த பைக் வாங்குவேன், எனக்கு இந்த பிராண்டில் இந்த பைக் இப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இதேமாரி ஒரு லிட்டில் கிளாஸ் பைக் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு பி வித் பிட் மோர் சப்ஸ்டன்ஸ். நீங்கள் சூப்பர் பைக் பற்றி பேசுகிறப்ப எனக்கு பெரிய பைக் பிடிக்கும், எனக்கு ஃபேரிங் போட்ட பைக் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த பைக் எனக்கு பிடிக்கும், இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்குது. எனக்கு இது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டைலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மற்ற பைக்ஸோட அக்ரெசிவ். அந்தமாரி வந்து யூ ஜஸ்ட் பி பிட் மோர் டீட்டெயில்டு. உங்களோட கனவு மட்டும் இல்லாமல் அந்த கனவுக்கு பின்னாடி கொஞ்சம் சப்ஸ்டன்ஸையும் வச்சுக்கோங்க. தட் நீங்கள் ஒவ்வொருத்தரை நீங்கள் பேசுகிறப்ப அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தேல் ஜட்ஜ் யூ. அப்படி ஜட்ஜ் பண்ணுறப்ப தேல் சி லைக் ஓகே நீ இதில் எவ்வளோ சீரியஸாக இருக்க, நீ சும்மா விளையாட்டுத்தனமாக செலவு பண்ண போறியா, இல்லை நிஜமாலுமே சீரியஸாக இருக்கியா, இதுக்கான தகுதி உனக்கு இருக்கா. இந்தமாரி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் சொல்கிறதுலேயே அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து
இது வந்து என் லைஃப்பில் ஒன் ஆஃப் மை கோல்ஸ். என் லைஃப்பில் நான் இன்றைக்கி பிறந்ததுக்கு நான் சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், யாருக்கோ வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அண்ட் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நடக்குது. எனக்கு இருந்தாலும் இந்த ஒரு விஷயன்றது வந்து என்னோடய லட்சியம், இது வந்து என்னோடய கனவு, இந்த லைஃப் டைமில் நான் செய்யணும். இதுவும் வந்து நான் வயசான காலத்தில் வந்து இதை வாங்கலாம் என்னால் ஓட்ட முடியாது. ஸோ எனக்கு வயசு இருக்கிறப்ப இதை நான் வாங்கணும், இதை ஓட்டணும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லட்சியம் அப்படின்றத ஒரு சின்ன பேஸ் விஷயம் வந்து உங்கள் யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் யுவர் பேஷன். அண்ட் செகண்ட் வந்து இந்த பைக்ஸ் வாங்கினா மட்டும் போதாது, இதுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி பைக்கே இல்லாமல் டேரெக்டாக போய் சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் மீ கைஸ், இட் வில் பி a disaster. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ பேபி, இட்ஸ் அ மான்ஸ்டர். ஸோ இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு சும்மா ஸ்கில் செட் மட்டும், ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பட் ஸ்கில் செட் மட்டும் இல்லாமல் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வேணும். இதோட பவரை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது, வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட். அதாவது இப்போ காட்டில் வந்து சிங்கம் புலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏன் வந்து அதை கூண்டில் வச்சு பார்க்குறோம், இல்லை நம்ம ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு ஜீப்புக்குள்ளார இதிலே ஒன்று இருந்து பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் போனால் அது கொண்டுடும். அந்த ஒரு பயம், ஓகேவா, அந்த பயம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து தே ஆர் பவர்ஃபுல் தேன் அஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டும் அதில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பைக் வந்து இட் இஸ் நாட் அ டாய். ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு தரையும் நான் எடுக்கிறப்ப என் மைண்டில் நான் தான் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோவில், நான் காருக்கு வந்து எவ்வளோ வேணால் இன்சூரன்ஸ் பே பண்ணுவேன். ஏன்னா அது இடிச்சதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு நான் திரும்ப நான் செலவு பண்ணணும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வேறு பைக்குக்கு நான் இன்சூரன்ஸ் வந்து முக்கால்வாசி நேரம் நான் எடுக்கவும் மறந்துடுவேன், எடுக்கவும் மாட்டேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து பைக்கை போய் நான் இடிச்சுன்னு வச்சுங்க, வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நான் இருக்கவே மாட்டேன், ஓகேவா. ஸோ அது இருந்தால் தானே நம்ம வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம இருக்கவே மாட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அ டேஞ்சரஸ் திங். அண்ட் அதே சமயத்தில் வந்து யூ ஷுட் ஷோ ரெஸ்பெக்ட். ஸோ இந்த ஒரு பவருக்கு, இந்த ஒரு ஹார்ஸ் பவருக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து இஃப் யூ லூஸ் அதோட ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கறது நிறுத்திட்டீங்க அப்படின்னா வந்து இட் வில் டேக் த லைஃப் அவே ஆஃப் யூ. உங்கள்கிட்ட வந்து ஒரு செகண்டில் வந்து இட் கேன் சேஞ்ச் திங்ஸ் உங்கள் என்டையர் லைஃப்பை மாற்றி போட்டுரும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து 2 years 3 yearsலாம் வந்து பெட் ரெட்டாக இருந்தாங்க, உடம்புல நிறைய பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு லைஃபே தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இட்ஸ் நத்திங் ராங் சார். பைக்ஸ்ன்னு இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும். பட் அட் தி சேம் டைம் வந்து இட் ஷுடன்ட் பி பிகாஸ் லைக் நம்ம வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், நம்ம வந்து ஒரு விஷயத்தோட ஆம்ப்ளிடியூட் தெரியாமல் நம்ம விளையாட்டுத்தனமாக ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமான ஒரு ரீசன் இருக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் அ திங். நம்மளையும் மீறி சில விஷயம் நடக்கிறது வந்து தட்ஸ் ஓகே, தட்ஸ் பிகாஸ் வி ஹவ் டன் எவ்ரிதிங் ஃப்ரம் அவர் பெஸ்ட். பட் அதுக்கு மேலே நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் வி கேனாட் கண்ட்ரோல். ஸோ தட் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபைனான்சஸ், இதுதான் பெரிய பார்ட் இதோடது. ஸோ இந்த ஃபைனான்சஸ் வந்து இந்த 10 lakhs வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று வந்து சேவ் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர். ஸோ அது சேவ் அப்படின்றது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ஹேவ் சம்திங் லிட்டில் பிட். ஸோ அது வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட், உங்களோட பர்சன்டேஜ் சின்ன அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் லிட்டில் பிட் சேவிங். ஸோ செகண்ட் வந்து இன்வெஸ்ட்ன்றது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் மில்லியன்ஸ் அண்ட் டாலர்ஸ் இல்லை ஒரு லேக்ஸில் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. எவ்ரி இயர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, லெட்ஸ் சே இந்த மந்த் வந்து இஃப் யூ ஏர்னிங் 1 lakh, அதில் நீங்கள் ஒரு 40,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 சேவ் பண்ணுறீங்க. மிச்சம் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ஆஃப் த 50,000ல் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆல் தட். நீங்கள் உங்களோட ரெக்ரியேஷனுக்கு எதுக்கும் வேணாம். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ கோல் தட் யூ நீட் அச்சீவ். இன்னும் 2 years நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து தட் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு புட் சம் சீரியஸ் எஃபர்ட். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஒரு 50,000 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோ அண்ட் பை சம் ஷேர்ஸ். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த 5 o'clock மேலே எதுவும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு 50,000ல் ஒரு போர்ஷன் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி, இல்லைனா ஒரு ஷேர் மார்க்கெட்டில். இந்தமாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ சின்னதாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி மந்த் வந்து லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 10,000 20,000 அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் விச் இஸ் அப்ரிஷியேட்டிங், ஒரு நல்ல கம்பெனி விச் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங், ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு 100 shares 1000 shares அந்தமாரி வந்து ஷேர்ஸ் வாங்குவீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வாங்கி வைங்க. ஒரு 2 years கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 1,00,000 ஷேர் வச்சுருப்பீங்க. அந்த 1,00,000 ஷேர் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸ் இதுதான். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். நீங்கள் சேவ் பண்ணுறப்ப லெட்ஸே நீங்கள் மாதம் 10,000 போட்டு உங்களுக்கு லெட்ஸே வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட வந்து அதில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே 2 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேர்ஸில், இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 2 years கழிச்சு அந்த 2 lakhsன்றது மினிமம் வந்து ஒரு 5 to 6 lakhs ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இஃப் தே அப்ரிஷியேட், உங்களோட ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூ கேன் கெயின் மோர். ஸோ அதனால் என்னோட சஜஷன் வந்து லெட்ஸே இஃப் என்னோட சாய்ஸ் வந்து இஃப் ஐம் நாட் ஆக்சுவலி பிஸ்னஸ் ரன் பண்ணல, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்னோட சேலரியில் ஒரு போர்ஷனில் வந்து ஐ கீப் பையிங் சம் ஷேர்ஸ்.
அந்த கம்பெனி வந்து ஐ மேக் ஷூர் தட் த கம்பெனி வந்து இட்ஸ் கோன் பி தேர் ஃபார் another 10 years 15 years. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. எனக்குன்னா ஐம் நாட் அ டே ட்ரேடர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டே ட்ரேடர். ஸோ ஷேர் ட்ரேடிங்கில் வந்து நிறைய அந்த கம்பெனிஸ் ஆன் அண்ட் கோ வந்துட்டு போகிற கம்பெனிஸ்லாம் நிறையா தெரியும். பட் அட் சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விவிடான ஒரு ட்ரேடர் கிடையாது, உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் பற்றி நிறைய தெரியாது. அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்கும், இன்னும் நம்ம பல ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ அந்தமாரி இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல க்ரோத் இருக்கிற கம்பெனிஸில் அப்பப்போ ஒரு 100 shares 200 shares அந்தமாரி வாங்கி வைங்க. நீங்கள் 2 years கழிச்சு இந்த பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணுறப்ப சேவிங்ஸில் போட்டிருக்கிற ஒரு பணம் இருக்கும், ப்ளஸ் இந்த பைக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும். மிச்சத்தை நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ஒரு லட்சம், அதில் ஒரு 2 lakhs போட்டிருக்கீங்க, சேவிங்ஸில் ஒரு 2 lakhs அப்படின்னா வந்து 2 lakhs சேவிங்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஒரு 2 lakhs வந்து லெட்ஸே அதுலேருந்து ஒரு 4 lakhs 5 lakhs வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 lakhs இருக்குது. மிச்சம் இருக்கிற ஒரு 3-4 lakhs வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைனான்ஸில் கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ கம்மியாக இருக்கும். another thing guys, சூப்பர் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹை இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் நீங்கள் வாங்காதீங்க, ஹை மந்த்லி ரீபேமெண்ட்ஸில் வாங்காதீங்க. என்னோட பெஸ்ட்டு சஜஷன் அது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இதோட எக்ஸ்பென்சஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து மேபி ஹையர் மேபி லெஸ். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வாங்குகிற பைக்ஸ் வந்து ஜாப் பைக்ஸ் இருக்குது, யூரோப்பியன் பைக்ஸ் இருக்குது. ஜாப் பைக்ஸ் வந்து எப்பவுமே மெயின்டெனன்ஸ் கம்மி. நீங்கள் ஒரு ஹோண்டா பைக்கு, ஹோண்டா சிபிஆர் இல்லை வந்து கரிஸ்மா அந்தமாரி எந்த ஒரு பைக்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இன்ஜின் ஃபெயிலியர் அந்தமாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் வராது. பிகாஸ் த இன்ஜின்ஸ் ஆர் ஆல் மிஷின் பெய்ட். ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் மில்லிமீட்டர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷினிங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து வரும்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. வேறஸ் யூரோப்பியன் பைக்ஸ் வந்து தே ஆர் வெரி ஹை மெயின்டெனன்ஸ். சம்டைம்ஸ் வந்து இதில் திடீர்னு ஒரு பம்ப் ஃபெயிலியர் இருக்கும், திடீர்னு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபெயிலியர் இருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லீக் இருக்கும், இல்லை கியர் இஷ்யூஸ், டிரான்ஸ்மிஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி இதில் வந்து என்ன வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வி மே நாட் ஈவன் நோ தட் இது வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஈவன் அந்த கம்பெனிஸ்க்குமே தெரியாது. ஸோ அப்போ வரப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு மேனேஜ் இட். ஸோ இதோட இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தட்ஸ் ஒன் திங் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பைக்கை வச்சு மேனேஜ் பண்ணுறதும் ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் லைக் நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ தட்ஸ் நீங்கள் வந்து இது கம்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் மீ இட் இஸ் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ இந்த பைக்கை நீங்கள் வந்து லெட்ஸே ஒரு ஆஃபீஸ்க்கு எவ்ரிடே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஒரு குட்டியானை எடுத்துகிட்டு வந்துட்டு பைக்கை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆஃபீஸில் வந்து செக்யூர்டாக ஒரு பார்க்கிங் இல்லை அப்படின்னா, ஏன்னா இதோட இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா யாருமே இந்த பைக் அப்படியே வச்சு ஓட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இது அப்படியே ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்டுக்கு விற்றுருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பைக்கில் லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இதே பிஎம்ஓ இல்லை டுக்காட்டியோ வந்து இந்தியாவில் இருக்குது, இதேமாரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த பைக்கை. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்காக 6 மாதம் to 5 மாதம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த 5 மாதம் வந்து ஃபேக்ட்ரி அங்கேருந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து சென்னை டீலருக்கு வந்து அந்த டீலர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரணும். ஸோ அவங்கள்ட்ட வந்து கேஷ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரே மார்க்கெட்டு பிளாக் மார்க்கெட்டில் போய்ட்டு அந்த பார்ட்ஸை தேடுவாங்க. கிரே மார்க்கெட் பிளாக் மார்க்கெட்டுக்கு இந்த பார்ட்ஸ் எப்படி வரும், இப்படி திருட்டு போகிற வண்டி தான். திருட்டு போகிற வண்டியோட பார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் பைக்கோட அதிகங்க. ஸோ இந்த பைக் வந்து மொத்தமாக 10 லட்ச ரூபான்னு வச்சுங்க. இதே பார்ட்ஸை நம்ம எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றோம், ஹை டிமாண்ட் இருக்கிறப்ப என்னென்ன பார்ட்ஸ்லாம் விற்றோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. மக்களுக்கு வந்து அந்த பைக் ஓட்டாமல் இருக்க முடியல. காசு போட்டு வாங்கி வச்சோம்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா பரவாயில்ல இன்னும் ஒரு 20,000 தரேன் 30,000 தரேன், எனக்கு நீங்கள் ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, மார்க்கெட் ப்ரைஸோட எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே, ஸோ பைக் வாங்கணுன்னா வந்து ஃபஸ்ட்டு வெறுமனே பேஷன் மட்டும் இருந்தால் போதாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து வி ஷுட் செட் தெம் இன் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்கள்ட்ட அவங்க கிட்டே வந்து மேக் ஷூர் தட் யூ ஆக்சுவலி டெல் தெம் தட் திஸ் இஸ் நாட் எ ஹாபி. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணல, திஸ் இஸ் மை பேஷன், இதனோட லட்சியம் இதை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க. டோன்ட் மேக் ஃபுல் அவுட் ஆஃப் யூர் செல்ஃப். நீங்களே உங்களை வச்சு ஜோக் பண்ணிக்காதீங்க இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். யூ வில் நாட் பி ஏபிள் டு என்ஜாய் இட். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஃபைனான்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து ஆஃப்டர் 5 o'clock வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் சோர்ஸ்க்கு ரெடி பண்ணுங்கள், which will be helpful. Alright guys, let's catch up again. Thank you so much.